வணக்கம். ஜாய் கிச்சனில் நான் இன்றைக்கி கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதுக்கு நான் இட்லி அரிசியை இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு குருணையாக அரைச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு, 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இதை மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொழுக்கட்டைக்கு ரொம்ப நைஸாக அரைச்சா வலுவலுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். இப்போ மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதில் நான் மிக்ஸி அரைக்கும்போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நம்ம நல்லா வேக வைக்கும்போது வெந்துடும், தண்ணி வற்றிடும். இந்த அளவுக்கு இருக்கணும். 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அந்த அரைக்கிறதுக்கு ஊற்றும்போது 1 டம்ளர் ஊற்றி அரைச்சிங்கன்னா அது போக மீதி 3 டம்ளர் ஊற்றி இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவை நம்ம தாளித்து வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன். நான் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கினா ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொழுக்கட்டை சாப்பிடும்போது நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன். தேங்காய் பூ தேங்காய் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுடுங்க. நிறைய போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதையும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். கைவிடாமல் கலருங்க, இல்லைன்னா கெட்டியாயிடும், புருடு புருடாக வந்துடும். இது பார்க்குறப்ப தண்ணியாக தெரியும். இன்னும் கொஞ்சம் கொதித்து வேகும்போது கெட்டியாயிரும். இதில் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு வறுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை போட்டிருக்கேன். அதையும் அப்படியே போட்டுடலாம். கைவிடாமல் கலந்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாயிரும். ஒரு பக்கம் கெட்டியாக ஒரு பக்கம் தண்ணியாக நிற்கும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துடுங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொழுக்கட்டை பச்சரிசி மாவுலேயும் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம அரிசியில் ஊற வச்சு இப்படி செய்யும்போது புழுங்கல் அரிசிலையும் இதில் செய்யலாம், இட்லி அரிசிலையும் செய்யலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சரிசி மாவில் செய்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு வருது. இப்போ
இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகுது. இப்போ நம்ம கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் இப்படியே நல்லா வதக்கி விட்டோம்னா சீக்கிரம் கெட்டியாயிரும். பாருங்கள் மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இது ஆறுனா இன்னும் நல்லா கெட்டியாயிரும். இது நல்லா ஈர தண்ணி நம்ம கையில் தண்ணி பட்டு இப்படி தொட்டு பார்த்தாவே தெரியும் வெந்துருச்சு. ஒட்டில் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. இது ஆற வச்சுட்டு நம்ம இட்லி சட்டியில் இன்னும் வேக வைக்கும்போது சரியாயிரும். இட்லி சட்டியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். இப்போ அது நல்லா ஆற வச்சு நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டி பார்த்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு மாவு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் ஈரத்தை நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், இட்லி தட்டில். அதில் இப்படி வச்சிடலாம். இங்கே நம்ம கையில் பிடிச்சி இப்படி வைக்கிறதுக்குள்ளார பாத்திரத்தில் தண்ணி, இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இப்படி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. நான் வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் நம்மளை வந்து இப்படியே வெறும் தண்ணி ஊற்றினோம்னா உப்பு மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தா உப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். பாத்திரம் ஒரு மாதிரி இருக்கும் உப்பு பிடிச்ச மாதிரி. அதுக்காக கொஞ்சமாக புளி போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி புளி போட்டு வச்சிட்டிங்கன்னா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கும் உள்ள. எப்போவுமே இட்லி செய்யும்போது இந்த மாதிரி பண்ணிக்காங்க. இல்லைன்னா பழைய எலுமிச்சம்பழம் நம்ம ஜூஸ் புழிஞ்சிட்டு அதோட தோலும் கூட போட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நீங்கள் மாவுக்கு மட்டும் தண்ணி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தமாக 4 டம்ளர், அரைக்கிறதுக்கு 1 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா 3 டம்ளர் ஊற்றி மாவை கலக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா கொலன்னு ஆயிரும். இப்போ இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி வேணால் தக்காளி சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். காலையில் டிஃபனுக்கு கூட இந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.